இப்போ நிறைய பேர் மெக்கானிக்கல் இன்ஜினியர்லேருந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியுமா? 15,000 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நம்மளால ஐடி கம்பெனிக்குள்ளே போக முடியுமா? நான் மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்க வேண்டியது இருக்குன்னு தெரியுமா? நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்கேன், நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நான் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணியிருக்கணுமா? நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க நீங்கள் ஐடி கம்பெனிக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் கோடிங் தெரியாது, எனக்கு கோடிங் வராது அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டே இல்லை, ஆனால் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டா? நீங்கள் நினைக்கிறது 100% பாசிபிள்ங்க. ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே ஐடி கம்பெனிக்குள்ளே போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ரிமோட் ஜாப் கிடைக்குது, வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணலாம், நிறைய சேலரி கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது மேனுவல் ஒர்க்கை விட எல்லாரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாறணும் தான் நினைக்கிறீங்க. ஸோ இதுக்கான ரோட் மேப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மைண்ட் செட் சேஞ்ச். எல்லாரும் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, நான் மெக்கானிக்கல், எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லை, அப்போ எனக்கு கோடிங் வரவே வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கும். அதை வச்சு கோடிங் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கனாலே போதும், ஈஸியாக உங்களால் கோடிங்ஸை கற்றுக்க முடியும். அப்படியும் நீங்கள் எனக்கு கோடிங் வராது, நான் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கோடிங் வரலன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நெட்வொர்க்கிங், க்ளவுடு, டெவாப்ஸ் மாதிரியான டெக்னாலஜிஸ் இருக்குது. இதுக்கு நிறைய கோடிங்கே தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி உங்களால் ட்ரை பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோடிங் வரும் அப்படின்னா அதுக்கு ஒரு பாத், கோடிங் இல்லை நான் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வரல அப்படின்னா அதுக்கு ஒரு பாத். ஸோ கோடிங் வருது அப்படின்னு சொல்லும்போது பைத்தான் இல்லைனா ஜாவா, .NET, ஸோ இந்த மாதிரியான பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ அது கூட வெப் டெவலப்மெண்ட் இல்லைனா ஆப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான ஸ்கில்ஸை கற்றுக்கோங்க. இல்லை எனக்கு கோடிங் வரல நான் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நெட்வொர்க்கிங், க்ளவுடு, டெவாப்ஸ் இந்த மாதிரியான டெக்னாலஜிஸை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்குள்ளே எப்படி க்ளவுடில் நான் டிப்ளாய் பண்ணுறது, அந்த சர்வீசஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்க ஆரம்பிங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த பாத்தை சூஸ் பண்ணுறீங்களோ ஏதாச்சும் ஒரு பாத்தை செலக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே போதும், நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை ஒவ்வொன்றா கற்றுக்க ஆரம்பிக்கலாம். மூணாவது கம்ப்யூட்டர் சயின்ஸோட பேசிக்கான கான்செப்ட். ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக உள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கும் போதே கம்ப்யூட்டர் சயின்ஸோட பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். லைக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, சிஸ்டம் டிசைன் எப்படி ஒர்க் ஆகுது, இல்லை ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். இது நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. ரெண்டாவது பார்ட் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மெக்கானிக்கல் பார்ட் தான், அதாவது ஒரு ஃபிசிக்கல் டிவைஸை தான் நீங்கள் மெயின்டைன் பண்ண போகிறீங்க நெட்வொர்க்கிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது. இதுவே க்ளவுடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு சர்வீஸை ரெண்ட்டுக்கு எடுத்து அதில் டிப்ளாய் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரியான பேசிக் கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். அப்போ இதுல ரெண்டுத்திலயுமே நீங்க எந்த பாத்தை செலக்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸோட பேசிக்ஸை நீங்க கத்துக்க வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரியாக இல்லை அப்படின்னும் போது எந்த ப்ராஜெக்ட்ஸும் உங்களோட காலேஜில் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போது இந்த இடத்துல நீங்கள் ப்ராஜெக்ட்ஸோட உள்ளே போகும்போது தான் அந்த ஜாபை நீங்கள் செக்யூர் பண்ண முடியும். அப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஏதாச்சும் ஆப்பை டெவலப் பண்ண ட்ரை பண்ணுங்கள், இல்லை வெப்சைட் டெவலப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேசிக்காக ஏதாச்சும் ஒரு சின்ன வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தா போதும். இதுவே நீங்கள் செகண்ட் பார்ட் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ லேனு, ரவுட்டர், இந்த ஸ்விட்ச் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சிஸ்கோ பேக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதில் போயிட்டு விர்ச்சுவலாக உங்களால் அது எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணியும் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி பேசிக்ஸ் கான்செப்ட்ஸை ட்ரை பண்ணுங்க. ஸோ இது ரெண்டுத்தில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணியிருந்தாலும் ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுங்க இங்கே. ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட்ஸை வச்சு தான் நம்மளோட ஜாபை வாங்கவே போகிறோம்.
அண்ட் லாஸ்ட்டாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க, நீங்கள் எந்த பாத்தை செலக்ட் பண்ணாலும் அதுக்குள்ளே நிறைய டொமைன்ஸ் இருக்குது. நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பைத்தான், ஜாவா, .NET இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. இதுவே நீங்கள் க்ளவுட் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுலேயுமே AWS, Azure, GCP இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் எல்லாத்தையுமே படிக்கிறேன், ரேண்டமாக படிக்கிறேன் அப்படின்லாம் படிக்கக்கூடாதுங்க. ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள், அதில் ஸ்ட்ராங்காக இருக்க ட்ரை பண்ணுங்கள், அதிலேயே ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே போதும், ரெக்ரூட்டர்ஸ் ஈஸியாக உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க. ஏன்னா ரெக்ரூட்டர்ஸ் யாருமே நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, என்ன மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு பார்க்க போகிறது இல்லை, என்ன ஸ்கில்ஸ் வச்சிருக்கீங்க, அதில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு மட்டும் தான் பார்க்க போகிறாங்க. ஸோ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கான ஜாப் ஈஸியாக கிடச்சிரும். அண்ட் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நான் எங்கே போய் லேர்ன் பண்ணுறது? எனக்கு நெட்வொர்க்கிங் நான் எடுக்கிறேன், ஓகே நான் செலக்ட் பண்ணிட்டேன், அது எப்படி படிக்கிறது, அதில் என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய கோர்சஸ். இந்த கோர்சஸில் நீங்கள் என்ரோல் பண்ணுறது மூலியமா அதில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்டை தனித்தனியாக கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை லைவாக உங்களோட ப்ராஜெக்ட்ஸில் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியும். அதுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸும் நாங்கள் கொடுப்போம். ஸோ ஒன்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணிட்டாலே போதும், ஜாபுக்கு போகிறதுக்கான கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கே வந்துருங்க. ஸோ உங்களுக்கு இந்த கோர்சஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் நம்ம ஆஃபீஸோட அட்ரஸுமே இங்க கொடுத்துருக்கேன். இதுல டைரக்டா வந்து நீங்க உங்களோட கோர்ஸ்க்கான டீடைல்ஸை கேதர் பண்ணிக்கலாம், இல்ல இந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி மூலியமா கான்டாக்ட் பண்ணியும் உங்களுக்கான டீடைல்ஸை வாங்கிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு, இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது, இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்.